இந்த உலகமே அழிவதற்குக் காரணமாக இருக்கக்கூடிய ஆழகால விஷயத்திலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றியவராக இருப்பவர்தான் சிவபெருமான். அப்படிப்பட்ட திருவிளையாடல் நடைபெற்ற நாளாகத்தான் பிரதோஷ நாள் திகழ்கிறது. இந்த பிரதோஷ நாளில் நாமும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமான் நம்முடைய கஷ்டங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார். அதிலும் இந்த முறை பிரதோஷம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்து சோமவார பிரதோஷமாக திகழ்கிறது. இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டைப் பற்றித்தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். சோமவார பிரதோஷ வழிபாடு. சிவபெருமானுக்கு உகந்த கிழமையாக திங்கட்கிழமை திகழ்கிறது. அப்படிப்பட்ட திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷமாக திகழ்வதுதான் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய சோமவார பிரதோஷம். இந்த நாளில் நாம் சிவபெருமானை முழுமனதோடு வழிபாடு செய்வதோடு ஒரு சில சூட்சமமான பொருட்களையும் சேர்த்து வைத்து வழிபாடு செய்ய நம் வாழ்வில் இதுவரை தீரவே தீராத கஷ்டமென்று கருதிய கஷ்டமும் கரைந்து போகும். அப்படிப்பட்ட வழிபாட்டைப் பற்றித்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜையறையில் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி விரதத்தைத் தொடங்க வேண்டும். அவ்வாறு தொடங்கும் பொழுது கையில் சிறிதளவு பச்சரிசியை எடுத்து முழுமனதோடு சிவபெருமானை வேண்டிக் கொண்டு பறவைகளுக்கு தானமாகத் தர வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் சிவபெருமானின் அருளையும் சந்திர பகவானின் அருளையும் பரிபூரணமாகப் பெறலாம். மேலும் அன்று மாலை பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் ஒரு பெரிய தாம்பாளத்தட்டை எடுத்து அதில் பச்சரிசியை பரப்பி அதற்கு மேல் 12 நெல்லிக்கனி தீபத்தை வட்ட வடிவில் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை தயார் செய்து வைத்து தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு வெற்றிலையை அந்த தாம்பாளத்தின் நடுவில் வைத்து அதற்கு மேல் மஞ்சளால் பிடிக்கப்பட்ட பிள்ளையாரையும் மஞ்சளால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கத்தையும் வைத்து பிறகு தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு தீபம் ஏற்றிய பிறகு ஓம் நமசிவாய என்னும் மந்திரத்தையும் ஓம் சிவாய நம என்னும் மந்திரத்தையும் ஓம் சிவசிவ ஓம் என்னும் மந்திரத்தையும் 54 முறை கூறி மஞ்சளால் செய்து வைத்த சிவலிங்கத்திற்கு வாசனை மிகுந்த மலர்களாலோ வில்வ இலைகளாலோ அர்ச்சனை செய்ய வேண்டும்.